சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். சூரமங்கலம் காவல் நிலையத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன் நாளை காலை ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது ஏற்கனவே பல்வேறு முறைகேடு மற்றும் ஊழல் வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில்தான் அவர் மீது கருப்பூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் மூலம் மாணவர்களிடமிருந்து கல்வி கட்டணம் பெறுவதாக ஒரு புகார் எழுந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் கருப்பூர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணையை நிறுத்த வேண்டும் என்று அவர் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் உயர்நீதிமன்றமானது அவர் மீது அதாவது இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ததை அடுத்து சூரமங்கலம் காவல் நிலைய சார்பில் தற்போது அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது நாளை காலை சூரமங்கலம் காவல் நிலையத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் அவர் நாளை காலை ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஆளுநர் மாநாடு என்பது ஊட்டியில் நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மாநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.